இன்னைக்கு கிளாஸ் 5ல லோட்டஸ் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லோட்டஸ் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பேசிக்கான லோட்டஸ் போடுறதுக்கு எப்போவுமே ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி போட்டுட்டு அந்த ப்ளஸில் மேலே ஒரு லைன் இருக்குல்ல, ஹாஃப் ஆஃப் த லைன், அந்த ஹாஃப் ஆஃப் த லைனில் மட்டும் ஸ்டார்டிங் வி மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் யூ மாதிரி அடியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா லோட்டஸோட சென்டர் பேஸ் உங்களுக்கு கிடச்சிரும். மேலே வந்து வி மாதிரி இருக்கணும், அடியில் யூ மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா லோட்டஸோட சென்டர் பேஸ் கிடச்சிரும். இப்போ அதோட சைடில் போடுறதுக்கு நம்ம மார்க்கிங்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா கரெக்டாக அந்த வி மாதிரி இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக பெருசாக ஸ்டார்ட் ஆகுதா, அந்த பெண்டிங்கில் ஒரு லைனு, அதுக்கு கீழே இன்னொரு லைன், இப்படி ஒரு லைன் போட்டு செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோமா, அந்த லைனில் எண்ட் ஆகிற லெவலுக்கு லோட்டஸோட பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? கரெக்டாக அந்த லைனில் எண்ட் ஆகிற லெவலுக்கு லோட்டஸோட பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணணும் நம்ம. அடுத்த லைன்லேயும் அதே மாதிரி தான், அந்த லைனை டச் பண்ணி லோட்டஸோட பெட்டல் ட்ரா பண்ண போகிறோம். ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் லோட்டஸ் ட்ரா பண்ண முடியும். அப்புறம் கீழே அந்த ப்ளஸ்ஸோட ரிமைனிங் இருக்குல்ல, அதில் அதே மாதிரி யூ மாதிரி கொண்டு வந்து கீழே வந்து பெட்டல் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? லோட்டஸோட பேசிக் இது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசைன் வந்து கல்ஃப் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக நான் இப்போ போடுற மாதிரி நீங்கள் ஒரு லோட்டஸ், நான் சொன்ன மாதிரி லோட்டஸோட பெட்டல் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம லோட்டஸோட நெக்ஸ்ட்டு பெட்டல் இருக்குல்ல, சென்டர் பார்ட்டு, லோட்டஸோட சென்டர் பார்ட்டை ட்ரா பண்ணிட்டு பெட்டல் இருக்குல்ல, பெட்டல் வந்து லோட்டஸை டச் பண்ணாமலே வரையணும் எண்டு வரைக்கும். நான் இப்போ போடுற மாதிரி இப்படி டச் பண்ணாமல் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கல்ஃப் லோட்டஸ் ஈஸியாக கிடச்சிரும். கீழே சென்டரில் வந்து ஒரு குட்டியான சென்டர் பெட்டல் மாதிரி கீழேயும் வரையணும். வரைஞ்சிட்டு இப்போ இதை ஃபுல்லாகவே ஷேட் பண்ணி விட்டுறணும். மேலே வந்து நான் 3 டைமண்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாகவே ஷேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கல்ஃப் லோட்டஸ், இதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது லோட்டஸ் இது. ஸோ செகண்ட் ஒன் வந்து மிரர் லோட்டஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லோட்டஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமான ஒர்க்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நம்ம நார்மலான லோட்டஸ் போடுவோம்ல அதே மாதிரி பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். பெட்டல்ஸ் போட்டுட்டு கீழேயும் நம்ம வந்து பெட்டல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், கீழேயும் இது மாதிரி நம்ம கீழே இப்போ ஒரு 2 பெட்டல்ஸ் மட்டும்தானே கொடுப்போம். பட் இந்த டைம் கீழே வந்து நான் 3 பெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 2, அந்த சைடு 2, அது மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஓகேவா? இப்போது நம்ம போட்டு முடிச்சிருக்கோம்ல, நம்ம போட்டு முடித்த பெட்டல்ஸ்க்கு சென்டரில் மேலே, பெட்டல்ஸோட மேலே சென்டரில் கேப் கிடக்கல, அந்த கேப்லேயும் ஒரு குட்டி பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ இல்லை ஒரு குட்டி லீஃப் ஷேப்லேயோ ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போது சென்டர் பெட்டல் இருக்குல்ல, சென்டர் பெட்டலில் நான் கொடுக்குற மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஷேடிங் கொடுக்கும்போது கோன்லேருந்து லைட்டாக தான் ப்ரெஷர் வரணும், அதிகமாக ப்ரெஷர் வரக்கூடாது. லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டு அப்புறம் நான் போடுற மாதிரி லைன்ஸ் போட்டு டாட் வச்சுக்கோங்க. இதே மெத்தடாக இப்போ எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ண போகிறோம். நான் எங்கெங்கெல்லாம் ஷேடிங் கொடுக்குறேன்னு பார்த்து ஷேடிங் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஷேடிங் கொடுத்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதை வந்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றி நான் வந்து போல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போல் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லோட்டஸு. தேர்டு லோட்டஸ் வந்து ஈஸியானது தான். நம்ம நார்மலாக லோட்டஸ் ட்ரா பண்ணுவோம்ல அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் இப்போ பிரிக்கிற மாதிரி சென்டரில் மட்டும் ஸ்பேஸ் போட்டு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போது நம்ம சென்டரில் பிரிச்சுருக்கோம்ல, அந்த சென்டர் சைடை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே நான் இப்போ போடுற மாதிரி பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் டாட்ஸ் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கா, அந்த ஸ்பேஸை வந்து நம்ம டார்க் ஷேட் பண்ணி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் லோட்டஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்த் லோட்டஸ் வந்து இதுவும் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற லோட்டஸ் தான். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். வரலன்னா திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எல்லா லோட்டஸ்க்கும் நம்ம சென்டர் பெட்டலை பெருசாக போட்டோமா, இந்த லோட்டஸ்க்கு சென்டர் பெட்டலை சின்னதாக போடணும். சின்னதாக போட்டுட்டு நான் இப்போ போடுற மாதிரி கர்வி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது மேலே பார்க்க போகிற மாதிரியே லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம பெட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக அந்த லோட்டஸ் வந்து, ஆக்சுவலி இதெல்லாம் ட்ரிக்கு தான். நம்ம நார்மலாக பெட்டல்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது இந்த லோட்டஸ் வந்து. இந்த லோட்டஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக
எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டோடு வரணும்னா நம்ம இந்த ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஃபஸ்ட்டு வராத மாதிரி இருக்கும். பெட்டல்ஸ் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இது வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ சென்டரில் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் வந்து நான் ஒரு 2 கர்வி லைன் கொடுத்துருக்கேன். கர்வி லைன் கொடுத்துட்டு சென்டரில் குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஷேடிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த கர்வி லைன் போட்டு பிரிச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டல்ஸாக வந்து ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி அதுக்கு மேலே குட்டி குட்டி பெட்டல்ஸாக எட்டி பார்க்குற மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸாக வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதை சுற்றிலும் நம்ம போல்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம பெரிய பெட்டல்ஸ் ட்ரா பண்ணோம்ல, அந்த கர்வி லைனுக்கு மேலே அதுக்கு சென்டரில் வந்து நான் கொடுக்குற மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கீழே நம்ம ட்ரா பண்ணியிருக்க லோட்டஸ்க்கு கீழேயும் பெட்டல்ஸ் வரைய போகிறோம். அதே மாதிரி பெட்டல்ஸ் கீழேயும் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம் பெட்டல்ஸை. ஸோ இப்படியே பெட்டல்ஸ் வந்து குட்டி குட்டியாக பெருசுலேருந்து சின்னது அது மாதிரி பெட்டல்ஸும் கீழே இருக்க லீவ்ஸும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஆக்சுவலி இது ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போது சென்டரில் இருக்க லீஃப் இருக்குல்ல, சென்டரில் இருக்க பெட்டல் இருக்குல்ல, அதை மட்டும் நான் ஷேடிங் கொடுத்து சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். மற்ற எல்லா பெட்டல்ஸ்க்குமே சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே டாட்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இது ஒரு லோட்டஸு. அடுத்தது இதான் லாஸ்ட் ஒன்று. இது என்ன லோட்டஸ் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது. நம்ம இது வரைக்குமே லோட்டஸ் எப்படி போட்டிருப்போம், VU அதை வச்சு தானே போட்டிருப்போம். பட் இந்த லோட்டஸ் வந்து 2 சைடும் V வர்ற மாதிரி போடுவோம். ஸோ நான் போடுற மாதிரி சென்டர் பெட்டல் போட்டுட்டு நம்ம நார்மலாக இனிமேல் லோட்டஸ் ட்ரா பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம எப்போவும் பெருசாக பெட்டல் போடுவோம், கீழே உள்ள பெட்டலை. ஆனால் இதுக்கு வந்து ஒல்லியாக போடணும், V மாதிரி போடணும். போட்டுட்டு 2 சைட்லேயும் இன்வெர்ட் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம பெட்டல்ஸ் இருக்குல்ல, பெட்டல்ஸோட மேலேயும் கீழேயும் ஷேட் பண்ண போகிறோம். ஷேட் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கக்கூடாது, கோனோட ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கணும். அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் ஷேடிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த கிளாஸ்க்கு வந்து ஹோம்ஒர்க் எதுவும் கிடையாது. நான் கொடுத்துருக்கிறதுல 2 ப்ரொஃபஷனல் லோட்டஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 ப்ரொஃபஷனல் லோட்டஸையும் நீங்கள் நீட்டாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேங்க்யூ.